அனைவருக்கும் வணக்கம். கும்பமேளாவில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ முன்பே கூறியிருந்தேன். நோய்கள் பரவக்கூடும் என்ற அபாயம் உள்ளது. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உள்ளிட்ட பல்வேறு வியாதிகள் என்று அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஃபேக்கல் காலிஃபார்ம் என்ற ஒரு பாக்டீரியம் அந்த நீர் மூலமாக அந்த திரிவேணி சங்கம் பிரயாக்ராஜ் பகுதியில் இருப்பதாக அது வந்து பரவுகிறதாக தற்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது 42 கோடி பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா நிச்சயமாக அங்கே வந்து பல்வேறு விதங்களில் வந்து நோய் பரவக்கூடிய அபாயம் கண்டிப்பாக உள்ளது. அதில் தற்போது இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பாக்டீரிய பரவலை கூறியிருக்கிறார்கள். இது இல்லாமல் பல்வேறு விதமான நோய்களும் பரவக்கூடும். 42 கோடி பேர் பெருமையாக கூற வேண்டாம். ஒரே இடத்துல கூறுறோம்னா அந்த ஊரில் 42 கோடி பேர் மக்களுடைய கழிவுகள், திடக்கருவுகள், திரவக்கருவுகள் என்று அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அக்குமுலேஷன் வந்து பிரச்சனை தான் ஒரே இடத்துல. அது இல்லாமல் இந்த 42 கோடி பேர் ஒரே இடத்துல போய் அந்த இடத்துல குளிக்கிறதுனால வந்து என்ன நடக்கும்? ஒன்றும் பெரிய ஒரு சயின்டிஃபிக்காக எந்த ஒரு பெனிஃபிஷரியோ அந்த மக்களுக்கு கிடைக்காது. சும்மா வந்து கடவுள் பேரை சொல்லி அந்த ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல போய் அந்த ஆற்றுல குளிக்கிறதுனால, திரிவேணி சமூகத்தில் போய் குளிக்கிறதுனால அந்த புண்ணியம் அந்த இது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து கற்பனை. எல்லாமே கடவுள் பேரை நடக்கக்கூடிய மூட நம்பிக்கையின் ஒரு உச்சக்கட்டம். ஸோ மூட நம்பிக்கையாக 42 கோடி மக்கள் போய் சேர்ந்து இருக்காங்கன்னா இவ்வளோ மூடர்களா? அதுவும் மக்கள் இவ்வளோ மூடர்களாக மாறி இருப்பாங்க. கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா இது மக்களுக்கு? இது கொஞ்சமாக திருந்துங்க மக்களே. இந்த மாதிரியெல்லாம் போய் வந்து ஒரே இடத்துல போய் குளிக்க வேண்டாம். இந்த மாதிரிலாம் முதல்ல இதை அரசு நடத்துகிறதே தடை பண்ண வேண்டும். இது ஒரு தரங்கெட்ட ஒரு கேடுகட்ட செயல் தான் இந்த கும்பமேளாங்கிறதும். ஒரே இடத்துல இத்தனை கோடி மக்கள் குளிக்கிறதுன்றது ஒரு கேடுகெட்ட குப்பை செயல். இது போய் கடவுள் நம்பிக்கை, அது வந்து பெரிய இதுன்னு சொல்கிறதெல்லாம் அதனால் வந்து பயங்கர மக்களுக்கு வந்து பெனிஃபிஷியன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய் கடைஞ்செடுத்த போய் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கடவுளே இல்லைங்கிறது தான் உண்மை. மக்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். இல்லாத கடவுளுக்கு மக்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒன்று கூடி கோடிக்கணக்கில் ஒன்று கூடி அங்கே போய் குளித்ததுன்றது வந்து மிக கொடிய ஒரு தவறான செயல். இதை வந்து உடனடியாக மக்கள் எதிர்காலத்தில் எங்கேயுமே நடக்க விடாதபடி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.